போயிடுமா, போயிடு. இங்கே வந்து மலை ஆடுகள் இருக்கு. மலை ஆடுகள், ஹிமாலயன் கோட். உச்சி தங்கலாங்களா 100 பஸ் தங்கலாங்களா பஸ். ஃப்ரெண்ட் ஆல்ரெடி போயிருப்பான். நம்ம அந்த நக்கீலா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அது ஹை ஆல்டிடியூட் பாஸை வந்து ஏறிட்டு திரும்பவும் வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு கீழே வந்து ரோட்ஸு பார்க்க முடியாது. மேபி ரோட்ஸ் இருக்காது, ஏன்னா நான் இங்கே பார்க்குற இடத்துல மோஸ்ட்லி எங்கேயுமே ரோட்ஸு இல்லை. ஸோ ஐசஸ் எல்லாம் இருக்குது. ரோட்ஸு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இனிமேல் ரோட்ஸு ஆஃப் ரோடு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சர்ச்சு டு லே ரொம்ப மோசமான ரோட்ஸ் பாருங்கள், சொல்லி முடிக்கல. ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு. இங்கேயும் ஒரு லாரி கவுந்து பல வருஷம் ஆயிருக்கும் போல். ஸோ லாரி இந்த பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. கீழே ஃபுல்லாக ஆஃப் ரோடே இல்லை. மணாலி டு லே பஸ் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ட்ராவல்னு நினைக்கிறேன். 14-15 மணி நேரம் ட்ராவல்னு நினைக்கிறேன். 14 மணி நேரமா, ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 595 கிலோமீட்ரு. ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், அதுவும் நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். பட் பாடி பெயின் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலே ட்ராவல் பண்ணலாம். அது ட்ராவல் பண்ணிட்டு வேணால் நீங்கள் லேவில் போய்ட்டு நீங்கள் பைக் எடுத்து லோக்கல் பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது நிறைய பிளேஸு. ஏன்னா நிறைய பேர் வாக்கர் லிஃப்ட்லேயும் வந்திருக்காங்க, பஸ் ட்ரெயின் அந்த மாதிரி ட்ராவல்லையும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே வந்து அன்பிரடிக்டபுள் ரோட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முடிஞ்சால் சர்வை பண்ணி நம்ம ஓட்டிக்கணும். இப்படி தான் இருக்கும் ரோடு. நம்ம வந்து இப்போ வரைக்கும் 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 2 hours ஆச்சு 50 கிலோமீட்டருக்கு. யோசிச்சு பாருங்கள், இன்னும் 8 hours ஆகும் நம்ம 200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே ரோடே இருக்காதாம்மா. முன்னாடி போயிட்டு நம்மளை கிராஸ் பண்ண ப்ரோ ஒருத்தர் சொன்னார். ஸோ எந்தளவு சீக்கிரமாக ரீச் ஆக முடியுமா லேவை ரீச் பண்ணிடணும். ராஜ் ஆல்ரெடி போயிட்டான். ஆக்சுவலாக அவன் அந்த மலையை தாண்டி இருக்கணும். அவன் போன ஸ்பீடுக்கு அவன் எப்போவோ ஆளே காணான். வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். சாக்கடை மாதிரி இருக்கும், தொட்டோம்னா அப்படியே ஸ்மெல்லு. அந்த அளவுக்கு பிளாக்கியாக இருக்குது, பிளாக்கி ஷேர்ஸ். ஸோ நம்ம தான் தேவையில்லாமல் அந்த ஆஃப் ரோடை ட்ரை பண்ணிவிட்டு, ஆனால்
அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆள் சப்போர்ட் இருந்தாங்க. ஸோ நான் ஒரே ஆள் சரி ஏறிடும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 4 வால்ன்றதுனால அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் அந்த வெயிட் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் விட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ வண்டிக்கு எதுவும் ஆகலை. கிராஷ் கேடு இருந்ததுனால எந்த ஒரு டேமேஜ் இல்லை. இது இந்த சைடு லைட்டாக தெரிஞ்சிருக்கு, இது கொஞ்சம் அப்படியே திரும்பிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நின்றுட்டேன் ப்ரோ. இன்னும் பேங்கூர் ஒரு 25 கிலோமீட்ரு. ஸோ நம்ம மேலே போவோம். லாரி சில மேலே நின்றுருக்கு, ஏன் நின்றுருக்குன்னு தெரில. ஹை பாஸஸ் போய் பண்ணுவோம், ஏன்னா கண்டினியூஸாக நம்மளால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது. அது இல்லாமல் வந்து பேட்ரி இஷ்யூஸு இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அண்ணன் வந்து பஜாஜ் 110cc வேறு லெவல் 110cc வந்திருக்காரு. மகாராஷ்டிரா சிசி முக்கியம் இல்லை, அவங்களோட ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க இல்லையா, அதுதான் மெயின். நானும் 160 கன்னியாகுமரியில் வந்திருக்கேன். ஒரு நாள் வந்து 830 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணியிருக்கேன். 830 கிலோமீட்ரு 700 எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரோடு நல்லா இருக்காது, ஹெவி டிராஃபிக் இருக்கான் மேலே. ஸ்லோ ப்ரோ, ஸ்லோ. Please come to slow. Oh, so where is the Raj? வெயிட் பண்ணுறா, போயிடாதடா. அடே ராஜு பையலே, நீ போயிருப்ப, யாராச்சும் கிடச்சிருப்பாங்க. நீ என்னை விட்டு வந்தே 20-30 கிலோமீட்டர் இருக்கு. சேட்டன்ஸ் வரானுங்க, சேட்டன்ஸ் வர்றதுனால அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஐ கேன் மேனேஜ். லாரி ஹெவியாக டிராஃபிக் இருக்குது. ஸோ ஓ மை காட், ஓ வாட்டர். தண்ணி மட்டும் ஷூவில் பற்றக்கூடாது, ஏன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஷூ வந்து அந்தளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஸோ மேலே போய் ஸோ இங்கேருந்து ரோடே கிடையாது, பார்த்து தான் போகணும். டூ வீலருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தூந்து போயிடலாம். 4 வீலர் தான் ரொம்ப அடி வாங்குறது. ஸோ இங்கே ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது. என்ன எவ்வளோ இழுத்துட்ருக்கு. ஓ, லாரி அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. இந்த சைடு போக முடியுமா? லாரி போகிறது பெரும் பிரச்சனை. இன்ச்சாக தான் வருது.
பாருங்க, செகண்ட் கியருக்கு ஃபஸ்ட்டு கியர்லேயே ஓட்டணும். ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டால் மட்டும்தான் வண்டி ஓடுது. செகண்ட் கியர்லாம் ஓட்டினா வண்டி இழுக்கவே மாட்டேங்குது. முடியல. சேட்டன்ஸ் வருவாங்கன்னு நினச்சேன். சேட்டன்ஸ் ஒரு செகண்ட் கியர் யூஸ் பண்ணிட்டோமோ அப்படிலாம் இல்லையே. 129 ஊப்சி 149. ஆமாம், ரோட்ஸ் எல்லாம் இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஹை ஆல்டிடியூட் போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் பைக்குக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் ஃபியூல் வந்து ஃபயர் ஆகும். ஸோ நமக்கு பயங்கரமாக குளிருது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. லட்சங்களா 16,616 அடி. ஸோ இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். மலை ஏறி மலை ஏறி மலை ஏறி இறங்கி மலை ஏறி இறங்கி பாரத்துக்குள்ளால கூட அவ்வளோ ஒன்றும் இல்லை. அடிச்சு விடுவோம். போமா. ஸோ அந்த பக்கம் வரவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. மணாலியிலேருந்து வரவங்களுக்கு வந்து சடனாக வந்து 10,000 ஃபீட் வந்து ஹை ஆல்டிடியூடு போயிடுது. ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே எது ஏறினாலையும் இதாக இருக்கும். அங்கே 4, 5, 6, 7 அது மாதிரி பொறுமையாக ஏறும். இங்கெல்லாம் வந்து கிளேசியர் வரதுக்கான சான்சஸ் கம்மி. இல்லையே வருதுங்களா உம்லிங்களா ஸ்னோஃபால் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஐஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. என்னாச்சு காரு? ஐஸ் எடுத்து போட்டோம் இல்லையா, இது தெரிஞ்சு கல் மேலேருந்து வந்து விழுந்து கார் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சேம் திங், அதுதான் ஹேப்பன், அதுதான் நினைக்கிறேன். கல் அடிச்சிருக்கு காருக்கு. ஸோ அதனால் கார் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கார்லேருந்து எல்லாத்தையும் கழட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே அது ஒரு நல்ல விஷயம். வெள்ளை கலர், வெயில் அடிக்கலை, கண்டிப்பாக ஸ்னோ பெய்யும். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சும்மாவே ரோட்டில் நடக்க முடியாது, இன்னும் ஓட்ட முடியாது. ஹை ஆல்டிடியூடில் இப்படிப்பட்ட ஒரு ரோடு இருந்தால் எப்படி ஓடுறது? இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம். ஸோ அந்த 2 ஜீவன்கள் என்ன ஆனாங்கன்னே தெரில. முடியல. எங்கள் ஆள் ஷார்ட்ஸ் போட்டு ஜாலியாக ஓட்டுன்னு போகிறோம் இல்லையா. டிஸ்கி தண்ணியில் வந்துட்டு விட்டுறாதப்பா. கஷ்டப்பட்டு ஐஸில் கை வச்சுட்டேன், தெரியாமல் வச்சுட்டேன் ஐஸை. பரவாயில்ல, இதுக்கு மேலே எங்கே வைக்க போகிறேன்? வீட்டில் இருக்கிற ஐஸில் வேணால் கை வைக்கலாம். See my shoes. ஆக்சுவலாக அவங்க வரும்போதெல்லாம் அம்மா
கிட்ட ஆகுது. கை 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 அடுக்குது, கை ஒழுக்குது, கை ஒழுக்குது. எல்லாம் ஐஸ் அப்படியே அந்த கிறிஸ்டல் இதாக இருக்குது. மேபி ஸ்னோ வரதுக்கான சான்சஸ் அதிகம். பெருசாக ஒரு கேங் கொஞ்சம் அவங்களாம் போயிட்டாங்களோ. நம்ம ஊர் வண்டி மாதிரி இருக்கு. இல்லை சண்டிகர் வண்டியா? ப்ரோ சில்ட்ரன்ஸ். ஐயோ, இது ஏதாவது ரோடா? ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லையே. நான் எங்கிட்டா போய் ஒதுங்குவேன்? அங்கிள் 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 வெயிட் 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 ஐம் கம்மிங் ஐம் கம்மிங் ஐம் கம்மிங் ஐம் டேக்கிங் திஸ் வே. சாரி சாரி சாரி. சேர் அடிக்கிறாங்களே, சேர் அடிக்கிறாங்களே. இப்படி 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 அந்த பக்கம் ஓடிடு, அந்த பக்கம் ஓடிடு. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ரோட்டை நான் பார்த்ததே இல்லைப்பா. மைதா மாவு பிசிஞ்சி போட்ட மாதிரி ஒரு ரோடு. சா கையை தூக்கி காட்ட முடியாதுப்பா. உங்களாலையும் காட்ட முடியாது. எங்கள் பஞ்சாப்காரங்களா நேற்று போனாங்களே. என்ன என்ன ஒரு ரோடு. வண்டி அடிச்சா எந்திரிக்க முடியாது பாரு. மொத்தமும் காலி. பல்ட்டி அடிச்சா ஷூ சோலி முடிஞ்சு. இவ்வளோ நாள் வந்தது பெருசு இல்லை. இந்த ராஜு பையன் அதை நீங்கள் அங்கே போய் பாருங்கண்ணா, நீ அதை நீ பார்த்துக்கணுமேண்ணா. அதெல்லாம் சும்மாடா, இது அதோட மோசம்டா. ஐயோ ஐயோ அப்பா அப்பா பாப்பா. ஓகே 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 தம்பி, நல்ல ரோடு வந்துருச்சுப்பா. அங்களுக்கு வழி விட்டுருவோம் போட்டு. அடிச்சிட்டோம். லைட்டாக விழுந்துட்டுருக்கு. ஹேண்ட் ரொம்ப வலி.
நான் டபுள் க்ளோவ்ஸ் போட்டிருக்கேன். அதனால் வழியோ கம்முனு கழட்டி போட்டு அதையும் மாட்டிக்கலாமான்னு தோணுது. அது லேண்ட்ஸ்லைடு. ஸோ இப்போ எல்லா மலையும் ஏறி அதுக்குள்ளே இறங்கி மலைக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். நம்ம பக்கம் வந்து ஆறு ஓடிட்டுருக்கு, ப்ளஸ்ஸு கிளிம்ஸியாக வந்து பனி கூட பேஞ்சிட்ருக்கு. இப்போ பெய்யுதா என்னன்னு தெரில, கிளிம்ஸியாக பனி பெய்யுது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து போய் ஆகணும். வருஷம் இந்த லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து ஒரு டைம் நான் கேள்விப்பட்டேன், மணாலிலேருந்தா லடாக்கு அது ஒரு சொர்க்கத்தோட பாதை. இது வந்து ஒரு சொர்க்கத்தோட உண்மையிலே சொல்கிற அது ஒரு சொர்க்கத்தோட பாதை தான். அழகாகவும் இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும், அட்வென்ச்சராகவும் இருக்கும். என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறோன்றது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் ஸ்னோ கொட்டுறது, ஒரு பக்கம் ஓட. இங்கே பாருங்கள் கிறிஸ்டல் கிளியராக போயிட்டுருக்கு. மலையை ஒட்டி மலைக்கு நடுவில் எல்லா பக்கமும் மலைக்கு நடுவில் தண்ணி. மலைக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். சின்ன குன்று அங்கே பாருங்கள், வேறு லெவல். இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ, வேறு லெவல் ஸ்னோ. ஸோ அண்ணா வந்து வெளிவிட போகிறாரு. தேங்க்யூ. இங்கெல்லாம் வந்து ஃப்ரோசன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரிட்ஜு, வேறு லெவல் பிரிட்ஜு. மேலே வந்து ஃபுல்லாக பனி, கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. ஒன் வெஹிக்கல் ஒன் டைம். கண்டிப்பாக நம்ம உள்ளே இறங்கணும்னா கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஓ ஐஸ், கிறிஸ்டல் கிளியர் ஐஸ், ப்ளூ. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஏதோ பாலைவனம் மாதிரி இருக்குது. பாங்க வந்து 9 கிலோமீட்ரு, தங்கலாங்கலாம் 74, இல்லை 183. அதே ரும்சின்னு தான். இது மாதிரி மலையை குறைஞ்சி போட்டிருக்காங்க ரோடு. கீழே இறங்கி போகணும் நம்ம இங்கேருந்து. இந்த மலையிலேருந்து இன்னமும் கீழே இறங்கி போகணும். ஓ மை காட். ஆனால் இன்னும் 2 ஐ பாசஸ், தங்கலாங்களாவும் ரும்சி. பேங்கு அது பாஸ் என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஒரு பாசம் நம்ம போய் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பேக் வந்து அப்பப்போ அவுந்து வந்துடுது. ஸோ இந்த டைம் வந்து பேக் வந்து நம்ம அப்பப்போ கவனிச்சுட்டே வரணும். ஒரு லாரி டிரைவர் அங்கிள் வந்து ஆர்ன் அடிச்சு சொன்னார், எனக்கு தெரில. அதுக்கப்புறம் திரும்ப
லாரி டிரைவர் அங்கிள் ஃபஸ்ட்டு சொன்னார். அப்புறம் ஆர்மி வெஹிக்கிள் அவங்க வந்து ஹார்ன் அடித்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வண்டியை நிறுத்தி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. கிட்டத்தட்ட 16,000 அடி ஹைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சைடு ஸ்னோ இருக்குது, இந்த சைடு ஏதோ பாலைவனம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்னோ இன்றைக்கி பேஞ்சிட்டே இருக்குது. ஸோ இல்லை ஆல்ரெடி ஸ்னோ வந்து கரைஞ்சி போன இடத்துல எல்லாம் திரும்பவும் ஸ்னோ வந்து போயிருக்கு. லேண்ட்ஸ்கேப் செம்ம வேறு லெவலான லேண்ட்ஸ்கேப். ராஜ் இப்போ இங்கே போயிருக்கான்னு தெரில. ஓகே, வாட்டர் பாஸ் அவ்வளோலாம் எதுவும் இல்லை. சின்ன சின்ன ரோட் சைடில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் மேனேஜ். தலைவர் வந்து நேற்று கொஞ்சம் வேலை காட்டினாப்புல. இன்றைக்கி அவர் வேலையை காட்ட பார்க்குறப்பில்ல. ஏன்னா அவருக்கு நான் ஃபுட்டை நம்ம கரெக்டாக கொடுத்துட்றோம் இல்லையா. என்னை விட அவருக்கு தான் நிறைய செலவு பண்ணுறோம் தெரியுமா. ஸோ இனிமேல் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு பட்ஜெட் மட்டும் தான். 100 ரூபாயில் கிடச்சா கூட எனக்கு குளிராமல் இருந்தால் சரி, நல்ல தூக்கம் வரணும், அவ்வளோதான். ஸோ நேற்று ஃபுல்லாக தாங்கினது வந்து 500 per person. டோட்டலாக வந்து எனக்கு ஃபுட்டு எல்லாமே சேர்த்து வந்து 850 சம்திங் வந்துச்சு. ரூமு ப்ளஸ் ஃபுட்டு எல்லாம் சேர்த்து. ஃபுட்டுன்னா மார்னிங் ஃபுட்டு, நைட்டு ஸ்நாக்ஸு அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து 300 ப்ளஸ் ஃபுட்டு ஆக்சுவலாக 120. அது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்கள தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சாரி கேட்கணும். எல்லாமே என்னால் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட மெமரி இல்லை. இன்னும் 50 நிமிஷம் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து இப்போ பிரிட்ஜு வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் வந்து இப்போது வாட்டர் க்ராசிங் பண்ண போகிறோம். லிட்டில் பிட் வாட்டர் கிராசிங் 183 கிலோமீட்டர். ஸோ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 8 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ BMW கண்டிப்பாக வாங்கணும். BMW தான் வாங்கணும் ஒரு குறிக்கோளோடு இருக்கு. நல்ல கிறிஸ்டல் கிளியரான வாட்டர். அதில் எடுத்து சமைக்க போகிறாங்க. ஸோ ஏன் நிறுத்துகிறாங்க வண்டி அங்கே? என்னாச்சுன்னு தெரியல. பிரேக் ஆயிருக்கா? என்ன பிரேக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. லெவல் பாறையை குறைந்து என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் அடிக்கிற குளிருக்கு. அந்த ஐபாஸில் என்னோடய வண்டியை முக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களாம் ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வேறு லெவல் வியூஸ். அதெல்லாம் மணல் குன்றுகள், மணல். அதெல்லாம் ஐயே எல்லாமே மணல். ஆற்று மணல் இல்லைங்க, இயற்கையாக இருக்கக்கூடிய மணல்ஸ். பாருங்க அப்படியே ஸ்லைட் ஆகிட்டுருக்கு லைட்டாக.
10 மணி நேரம். அது ஒரு ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஃப் ரோடு started off-road. Oh my god, off-road ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேறு லெவல் ஆஃப் ரோடு இல்லை? ஓ சரி 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 சரி, ஐஸ் சரி. இதெல்லாம் அங்கிள் 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 ஓரமாக போங்க, ஓரமாக போங்க, ஓரமாக போங்க. ஆஃப் ரோடு ஆனால் ரோடே தெரிலிங்க. எங்கே ரோடு தெரியுது பாரு, ஸ்லோர். ஓ பின்னாடி பேக்கு தம்பி, ஓகேவா பேக்கு? ஓகே ஓகே ஓகே. ஹேண்டெல்லாம் ஃப்ரீஸ்டு. பம்பரை மாற்றணும் ஃபஸ்ட்டு. பம்பரை மாற்றிட்டு அட்வென்ச்சர் பம்பரை போட்டு விடணும். ஓ ஸ்லைடு 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 ஸ்லைடு. யோ 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 ஐயா, இங்கே பாருங்க மலை மேலே போது, ரொம்ப மேலே. ஐயோ 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 அப்பா, அங்கே ஏறி போகணுமா மலை மேலே? ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கு. குழி 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 குழி. பாங்கன்னு ஏதோ ஒரு ஊருக்குன்னாங்க. 9 கிலோமீட்டர் கிடச்சி அப்போவே. அப்படி ஒரு ஊரையே நான் இப்போ வரையும் பார்க்கல. லாரி ஸ்டக் ஆகிருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி தான் வந்து அது என்ன ஊர், சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு ஊரில் இருக்கும் ஒரு ரோடு. ரொம்ப மோசம் ரோடு. ஸ்டக் ஆகிடுச்சு ரோடு. இங்கெல்லாம் வரக்கூடாது. இல்லை அம்மா, ஐயா ஐயா, பாப்பா. ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. ओ अभी भी खुदाई चल रही है.
ரொம்ப இதாக இருக்குது. ஷூஸ் கழட்டி வச்சே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுலேயே போகலான்னு நினைக்கிறேன். Construction. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது ஓடுன்னு தெரியல. ये रास्ता बन जाएगा ना? हाँ, इधर हेवी वाटर फ्लो, हेवी वाटर फ्लो. How is it that place? That place, how is it? Okay. वैसे जाना है. Oh. वैसे जाना है. Oh, water is too cool. Huh? Yeah, yes. I hope nothing like this. Ah. I hope nothing like this is there. No, 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 no. This type, no water crossing. But totally, Road is bad. it's look like off-road. Off-roading. Yeah, that much only, no water. That side, any another Nothing. here only. Okay, thank you. बाइक बाइक रहने को थोड़ा रुकियो. ये कर ही रहे नहीं तो फंस जाएंगे. धक्का मार के निकाल ले दो बाइक कभी. गोल पत्थर है ना, ग्रिप नहीं बनेगी. போயிடு.
Ah.